அதிகாரம் 20. பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி, நீங்கள் சிதறியிருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடிவரச் செய்து உங்களை ஜன சதலங்களின் வனாந்திரத்திலே கொண்டு போய் அங்கே உங்களோட முகமுகமாய் வழக்காடுவேன். நான் எகிப்து தேசத்தின் வனாந்திரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்போதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள். ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்திலுள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்துக் கொள்ளும்போது சுகந்த வாசனையின் நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது பிரஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வரப்பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தமும் உங்களை நீங்களே அருவருப்பீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி தெற்குக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து தென் திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன். அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும். ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்பட மாட்டாது. தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள தேசமெங்கும் அதனால் வெந்து போகும். கர்த்தராகிய நான் அதை கொளுத்தினேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும். அது அவிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இவன் உவமைகளை அல்லவோ சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள் என்றேன். அதிகாரம் 21. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால்,
இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணப் போகிறபடியினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவினேன் என்பதை எல்லா மாம்சமும் அறியும். அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை. ஆகையால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு. நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, துர்ச்செய்தி வருகிறதின் நிமித்தமே, அதனால் இருதயங்களெல்லாம் உருகி கைகளெல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தேங்கி முழங்கால்களெல்லாம் தண்ணீரைப் போல அலை உண்ணும். இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கடவுள் ஏன் அவர்களை இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புக்குள்ளாக வழிநடத்தினார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக, மகத்துவமுள்ள கடவுளுடைய வழிகள் நீதியானவைகள், இந்த நீதியுள்ள கர்த்தர் அவர்களை சிட்சிக்கும்படியாக இந்த சிறையிருப்பு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. நம்ம கூட சொல்றோம் இல்லைங்களா, நம்முடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட சில காரியங்கள் நடக்கும்போது, இன்னும் புத்தி வரல சார், அவனுக்கு எவ்வளோ அடி வாங்கிட்டான் சார், ஒரு இடமா 2 இடமா அடி வாங்கின்னு வரான், அவன் திருந்துறதே இல்லை சார், அவன் சொல்றேன் இல்லைங்களா. அதே நிலைமை தான். அதாவது எசேக்கியேலுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பெரும்பாலான மக்கள், அந்த பெரும்பாலான மக்களை நீங்க மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா பல நேரங்களிலே நம்முடைய செயல்பாடுகள் சபையாகவும் சமுதாயமாகவும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ கண்மூடித்தனமாக மற்றவர்களை பின் செல்ல விரும்புகிறோம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, we blindly follow the multitude. ஆகினால்தான் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். ஆக எசேக்கியேலுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பெரும்பாலான மக்கள் அவர்கள் உணரவில்லை, தங்களுடைய மீறுதல்களுக்காக மனம் வருந்தவில்லை, கடவுளிடத்திலே மனம் திரும்பவில்லை, கடவுளுடைய இரக்கத்துக்காக கெஞ்சவில்லை. சார் எப்படி சார் உங்களுக்கு தெரியா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. 49ஆம் வசனம் படிக்க, 20ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கர்த்தராகி ஆண்டவரே, இவன் இந்த கொஞ்சம் லூஸ் சார், இவன் எசேக்கியேல் சார் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டுக்கிறான் சார், அவன் இவன் ஊமைகளை அல்லவா சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து, அவன் என்னமோ பெண்ணாத்தினுக்கிறான் சார், அவனை விடு சார், நீ சும்மா, it is not accidentally recorded as a 49 verse. நீங்க ரொம்ப தப்பா கணக்கு போடாது. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எழுதினவர், பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேல் அதை தீர்க்க தரிசனத்தை உரைத்து முடித்துவிட்டு அவர் திரும்பி வந்து சில நாட்களாக உட்கார்ந்து அதை எழுதுகின்றார். ரொம்ப அந்த ப்ராசஸ் புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி இல்லங்க, நான் எழுதிட்டு வந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். எசேக்கியேல் அப்படி அல்ல. எசேக்கியேல் ஆவியானவராலே ஏவப்பட்டு தீர்க்க தரிசனத்தை உரைத்து விட்டு அவர் மனவேதனையோடு, கவனிச்சீங்களா, 21ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே, உன்னுடைய இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. இங்க சொல்றாரு, நீ பெருமூச்சு விடணும்பா. அந்த பெருமூச்சு விடுவதனால என்ன நடக்கணும்? உன் இடுப்பு நொறுங்கணும். இது என்ன ரொம்ப சின்ன விஷயமா நினைக்கிறீங்களா? இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பொறுமையாக உட்கார்ந்து எசேக்கியேல் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை எழுதினார். அப்போது மக்கள் என்ன சொன்னாங்கன்றதையும் பதிவு செய்கிறார். இவன் ஊமைகளை அல்லவா பேசிக் கொண்டிருக்கான். He speaks the riddles. So why should we bother about that? ஏதோ பெண்ணாத்தினுக்கிறான் சார் நம்ம மெட்ராஸ் பாஷையில, அவனை விடு சார், நீங்க வேற. 48 வசனங்களின் மூலமாக கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 49வது வசனத்திலே மக்களுடைய பதில் சொல், இவன் ஊமைகளை அல்லவா பேசிக்கொண்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து அதே யூத மக்களிடத்திலே தேவனுடைய மகத்துவங்களை ஊமைகளாக பேசினார். பரிசேயரும் சதுசேயரும் நியாய சாஸ்திரிகளும் ஆண்டவரை பார்த்து சொன்னார், அவன் பிதற்றுகிறான்,
ஊமைகளை அல்லவா அவன் பேசிக் கொண்டிரு. சார், ஊமைக்கு என்னத்துங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்? நல்லா விளங்குதுங்களா? கடவுளுடைய வார்த்தைக்கு மக்கள் கொடுத்த மதிப்பீடு. நம்ம சொல்றோம்ல, சில நேரத்துல பிரசங்கத்தெல்லாம் கேட்டு, இது நமக்கு தெரியாத விஷயம், என்னத்த பெரிய அந்த சொல்லி கிழிச்சான், எனக்கு அதுக்கெல்லாம் தெரியும் அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? See, we make an estimate or evaluation of some preachers and preaching. அந்த மாதிரி மக்கள் சொல்றாங்க. எசேக்கியேல் பாரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். ஏன் அறிவிக்கிறார்? தேவனுடைய மக்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய மக்கள் மறுபடியுமாக எருசலேமிலே புதுப்பிக்கப்பட வேண்டும். புறஜாதிகள் மத்தியிலே நிந்தைக்கும் அவமானத்துக்கு உட்பட்ட தேவனுடைய மக்கள் மறுபடியுமாக மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த ஒப்பற்ற பாரத்தோடு எசேக்கியேல் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் சொல்றாங்க, அவன் கிடக்கிறான், விடு சார். இவங்க மனம் திரும்பினாங்கன்றீங்க. நான் முடிக்க போறோம். எசேக்கியேலை நிச்சயமா படிச்சு முடிக்க போறோமா? மனம் திரும்பினான்றீங்க சார். அப்புறம் ஏன் சார் கடவுள் அவங்களோட பேசிக் கொண்டிருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லீங்களா? அதுக்கும் பதில் இருக்குது. நீங்க பொறுமையா படிச்சீங்கன்னா தெரியும். Then why should God continue to speak to them? அவன் தான் கேட்க மாட்டான்னு தெரியுது, அவன் மனம் திரும்ப மாட்டான்னு தெரியுது, அவன் இருதயத்தை கடினப்படுத்தினான்னு தெரியுது. ஏன் கடவுள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? கருமையானவர்களே, கடவுள் மனிதனுடைய செயல்களை அடிப்படையாக வைத்து அவர் பேசுவதில்லை, செயல்படுவதில்லை. கடவுள் தமது சித்தத்தின் படியும் தமது நோக்கத்தின் படியும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது மனிதனுடைய கீழ்ப்படிதலோ அல்லது மனிதனுடைய ஏற்றுக்கொள்ளுதலோ அது மனிதனுடைய அவமதிப்பை பொறுத்தோ கடவுள் செயல்படுகிறது. அது அவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. கடவுள் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கடவுளுடைய திட்டம் நிறைவேறுவதிலே எசேக்கியேலுடைய பங்கு உண்டு. அந்த பங்கை எசேக்கியேல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த வாசிக்கப்பட்ட 20ஆம் அதிகாரத்தின் பிந்திய பகுதி 21ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில 3 செய்திகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கடவுள் நம் முன் வைக்கின்றார். முதலாவது செய்தி 33ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற செய்தி, இஸ்ரவேலின் தேவன் யார்? Who is Lord Jehovah? அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னும் அந்த மக்களுக்கு தெரியலையே. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் கர்த்தர் யாருன்னு. நாங்க கர்த்தரை ஆராதிக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. They claim that they know the Lord Jehovah, but absolutely they don't know. அதான் அதனுடைய உண்மை. இதுக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையில் அவர்கள் அறியவில்லை. 33ஆம் வசனப்படி, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கரத்தினாலும் உங்களை ஆட்சி புரிவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமா பா, இது வரைக்கும் கர்த்தர் இவரு, கர்த்தர் அவரு, கர்த்தர் இப்படிப்பட்டவரு, கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான் சொல்லியிருந்தீங்கப்பா. இப்போ உயிரோடு இருக்கிறீங்க இல்லையா? பாபிலோன்ல உயிரோடு இருக்க நீங்க உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் எப்படி வெளிப்பட போகிறேன்? நான் உங்கள் மேல் உக்கிரத்தை ஊற்றி உங்களை தண்டிக்க போகிறேன். ஆக என்னுடைய நியாய தீர்ப்பின் மூலமாக என்னுடைய ஆளுகையை உங்களுக்கு நான் காண்பிப்பேன். அதான் 33ஆம். அதுதான் இன்ட்ரோடக்ஷன் டு தி ப்ராபசிஸ். அதாவது ஏறக்குறைய எசேக்கியேலுடைய மத்திய பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆக இங்கிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி என்னுடைய நியாய தீர்ப்புகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவைகள் நிச்சயமாக நிறைவேறும். உங்களில் ஒருவரும் தப்பி போவதில்லை. None of you will be escaped. ஒருத்தரும் தப்பிக்க மாட்டீங்கப்பா. சரியா கேட்டுக்கோ வார்த்தைய. அதான் அதனுடைய Who is speaking? யார் பேசுகிறார்? இஸ்ரவேலின் தேவன் யார்? ஒரே பர்வதத்தின் அடிவாரத்திலே மோசே அந்த அக்கினி பற்றி எரிகிற முட்செடியை பார்க்கிறான். அப்ப ஆண்டவர் அவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மோசே கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? ஒரு நல்ல கேள்வி. யார்? கடவுள். சத்தம் தான் கேக்குது, உருவத்தை நான் பார்க்க முடியல. ஆண்டவரே நீர் யார்? அப்ப அவர் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனுமாக உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தி. அங்கதான் ஆரம்பமாது இஸ்ரவேலுடைய வரலாறு. இங்கு இஸ்ரவேலுடைய வரலாற்றிலே மிக பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையிலே எசேக்கியேல் மூலமாக மக்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். நான் என்னுடைய நியாய தீர்ப்புகளினாலே உங்களை ஆளுவேன். சார், இன்றைக்கு எசேக்கியேல் செய்தி எப்படிங்க நமக்கு பொருந்தோம்? நல்ல கேள்வி. அடிக்கடி நம்ம அதுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் அது சொல்ல வேண்டும். ஆக இன்றைக்கும் அதே ஆண்டவர் இந்த உலகத்தை பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், பலத்த கை
ஓங்கிய புயம் என்பது அவருடைய வல்லமையை குறிக்கின்ற சொற்றொடர்கள். அதாவது கடவுள் தன்னுடைய நியாய தீர்ப்பை வழங்கும் போது எந்த மனிதனும் எந்த சக்தியும் அதை தடுக்க முடியாது என்பதுதான் அதனுடைய பொருள். கடவுள் இந்த மனுக்குலத்தின் மீது அல்லது பாவ சமுதாயத்தின் மீது தன்னுடைய ஆக்கினை தீர்ப்பை அவர் வழங்கும் போது நத்திங் கேன் ப்ரொடெக்ட் தம். அவ்வளவுதான் பதில். அதான் அதனுடைய பொருள். எதுவும் உன்னை காப்பாற்ற, எதுவும் அவருடைய தண்டனையில் உன்னை தப்பிக்க முடியாது. அதான் அதுக்காக தான் அந்த சொற்றொடர் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஊற்றப்பட்ட உக்கிரம்னா விளங்குதுங்களா? ஏங்க அப்படி சொல்லணும்? புரியுதுங்களா? கோபத்தினாலே உங்களை அடிப்பேன் தண்டிப்பேன் அப்படி சொல்லாமே. அதாவது வேத மொழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மொழி நடை, இந்த லாங்குவேஜ் இல்லீங்களா? அதை மொழி புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஆக என் உக்கிரத்தை ஊற்றுவேன் என்று சொல்லும் போது தண்டனை முழுமையாக நிறைவேற்றப்படும் என்பது பொருள். சும்மா அறகுறையா இல்ல. Do you follow that? இப்ப நம்ம சொல்றோம், சில பகுதியில சுனாமி வந்துச்சு சார், சில ஊரே காணாம போயிடுச்சு சார், ஆனா சில ஊர்ல தப்பிச்சுக்கினாங்க சார் அப்படிலாம் சொல்றோம். பாத்தீங்களா? ஐயோ, அது இதுக்கு பொருந்தாதுங்க. என் உக்கிரத்தை நான் ஊற்றுவேன், அப்படியே மொத்தமா காலின்னு அர்த்தம் மெட்ராஸ் பாஷையில். அதுக்குதான் அந்த மொழி அவர் பயன்படுத்துறார். ஊற்றுவேன், யாரும் தப்பிக்க முடியாது. அதான் அதனுடைய பொருள். கடவுள் எப்படி பேசுறார் பாருங்க. அதாவது தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அவர் திட்டமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம வேதத்தை படிக்கும் போதுங்கம்மா பல நேரத்துல இந்த உண்மையை நாம் மறக்கிறோம். கடவுள் அக்னியாயிருக்கிறார், பட்சிக்கிறவராயிருக்கிறார். கடவுள் கோபிக்கிற அல்லது தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பயங்கரமானவர் என்கிற அந்த பொருளை நாம் விரும்புவதில்லை. நம்ம விரும்புவதில்லை, மனிதராக நம்ம விரும்புவதே கிடையாது. ஆக யார் நம்மை கண்டித்தாலும் தண்டித்தாலும் நாம் அதை விரும்புவதில்லை. நீ யார் தண்டிக்கிறது, நீ யார் கேட்கறது? அப்படித்தானே கேட்கறாங்க வாலிப பிள்ளைங்களா? ஆய் மூடின்னு போ. ஆகவே நம்ம பைபிள் படிக்கிறோங்கம்மா, ஆனா அந்த ஆங்கிள் படிக்கிறதே கிடையாது. இந்த 136 சங்கீதம் படிச்சுமே, இது எப்ப எழுதப்பட்டது தெரியுங்களா? ஏறக்குறைய நாம் படிக்கின்ற 150 சங்கீதங்களிலே 80% மேலான சங்கீதங்கள் சாலமோன் காலத்திலே முற்று பெற்றவை. இப்போ நீங்க அதனுடைய ஹிஸ்டரி தெரியணும். ஒரு சில சங்கீதங்கள் தான் இந்த பாபிலோனிய சிறையிருப்பிலே பாடப்பட்ட சங்கீதங்கள். ஒரு சில சங்கீதங்கள் அவர்கள் திரும்பி எஸ்ராவின் காலத்திலே, நெகேமியாவின் காலத்திலே திரும்பி வந்து எருசலேமிலே அவர்கள் மறுபடியும் ஆலயத்தை எழும்பி கட்டின போது பாடப்பட்ட சங்கீதங்கள். Very few songs were written in the time of Ezra. ஏறக்குறைய முக்காவாசி சங்கீதங்கள் சாலமோன் காலத்திலே முடிவு செய்யப்பட்டன. இந்த 131 சங்கீதத்தை எத்தனை முறை யூதர்கள் பாடியிருப்பாங்க தெரியுங்களா? எவ்வளவு அருமையான ஒரு பாடல், எவ்வளவு அருமையான ஒரு துதி. அந்த 131 சங்கீதத்தை சரியா கவனிச்சிங்களா? சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா we always try to read Bible casually. ரொம்ப சர்வ சாதாரணமா தான் நம்ம படிக்க கத்துக்கொண்டு இருக்கிறோமே ஒழிய அதை அர்த்தத்தோடு ஆழ்ந்த சிந்தையோடு படிப்பதில்லை. அந்த சங்கீதத்தை நீங்க படிச்சீங்கன்னா தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது, தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிக் கொண்டு இருக்குதுங்கம்மா. அது தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது என்பது கடவுள் கிருபை உள்ளவர் என்பதை நமக்கு புகட்டுகிறது. ஆனா நீங்க அங்க பாத்தீங்கன்னா கடவுளுடைய நியாய தீர்ப்புகளை அவைகள் 10ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அதான் சொல்றேன், நம்ம அப்படி படிக்கிறதே கிடையாது. ஆக 136 சங்கீதம் தேவனுடைய நியாய தீர்ப்பை விளக்கி கொண்டிருக்கிறது. விளக்கிவிட்டு சொல்லுகிறது தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. 10ஆம் வசனம் எகிப்தின் தலைச்சான்களை சங்கரித்தவரை. 12ஆம் வசனம் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை. 13ஆம் வசனம் சிவந்த சமுத்திரம். 15ஆம் வசனத்தில் பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை. 17ஆம் வசனத்தில் பெரிய ராஜாக்களை, யார் அந்த ராஜாக்கள்? கானானிய ராஜாக்கள். 18ஆம் வசனம் பிரபலமான ராஜாக்கள். 19ஆம் வசனம் எமோரியன் ராஜா. 20ஆம் வசனம் பாசானின் ராஜா. அழித்தவரை துதியுங்கள். God is a judge, a holy and righteous judge. எத்தனை முறை இந்த யூதர்கள் அதை பாடியிருப்பாங்க. ஆனா அவங்க மறந்துட்டாங்க. கடவுள் ஒரு நீதிபதி, நியாயாதிபதி. நம்ம கூட மறந்துடுறோம். அதான் சொல்றேன், நம்முடைய பாவ இயல்பினுடைய சீர்கெட்ட நிலை கடவுளுடைய பரிசுத்தத்தையும் கடவுளுடைய நீதியையும் கடவுளுடைய பயங்கரத்தையும் கடவுளுடைய நியாய தீர்ப்பையும் மறக்க செய்வது. ஏன்னா அது சந்தோஷமா இல்லீங்களா? Are you really happy about that? No, it is terrorizing. அப்படியே நம்மை நடுங்க செய்கின்ற ஒரு காரியம் ஆச்சுங்களே. அதுல எப்படி நீங்க சந்தோஷப்பட முடியும்? ஆனா சங்கீதக்காரன் நமக்கு சொல்லி தருகிறார், இப்படிப்பட்ட நீதி உள்ள கடவுள் என்னுடைய இரட்சகராக இருக்கிறார். ஆகையினாலே அவருடைய கிருபையை நான் துதிக்கிறேன்.
ஒரு நீதியுள்ள கடவுள் என்னை அழிப்பதற்கு பதிலாக என்னை ரட்சித்து அவருடைய கிருபையை நான் துதிக்கும்படியாக என்னை செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவங்க தான் அவரை துதிக்க முடியும். முதலாவது உண்மை இந்த பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நியாய தீர்ப்பிலே கடவுளின் ஆளுகை, the sovereignty of God in punishing the sin. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அதுல எந்த சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவருடைய கரத்தை தடுப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை நோக்கி கேட்பவன் யார்? அவர் சர்வ ஆளுகை உள்ளவராக மனிதனை, தாம் படைத்த மனிதனை நன்றாக கவனிக்க வேண்டும். யார் இந்த மனிதன்? தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. எந்த நோக்கத்துக்காக மனிதனை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை அவன் இழக்கும் போது, நல்லா கவனிச்சிங்களா, அந்த நோக்கத்தை விட்டு அவன் விலகும் போது அவனை தண்டிப்பதற்கு சிருஷ்டி கர்த்தருக்கு பூரண அதிகாரம் உண்டு என்பதுதான் என்னுடைய பொருள். கடவுள் நியாயாதிபதி என்று நாம் சிந்திக்கும் போது அந்த மகத்துவம் உள்ள கடவுளுக்கு முன்பாக நான் யார்? நான் ஒரு சிருஷ்டி, நத்திங் எல்ஸ், ஒண்ணுமே கிடையாது. ஆனா இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் அதை மறக்க முற்பட்டார்கள். ஆக எனக்கு அருமையானவர்களே, அதுதான் நான் இந்த பகுதியினுடைய ஒரு அறிமுகமாக சொல்லுவது. இனிமேல் நாம் படிக்கிற எல்லா நியாய தீர்ப்புகளுக்கும் பற்றிய படிப்பினைகளுக்கும் இதுதான் அடிப்படை. கடவுள் நீதிபதி, அவருக்கு முன்பாக மனிதனாகிய நான் ஒரு சிருஷ்டி, ஒரு சிருஷ்டியாக நான் கடவுளை நோக்கத்தை இழந்தவன். கடவுள் எனக்கு அளித்த அனைத்து கிருபைகளையும் வரங்களையும் நான் தவறாக பயன்படுத்தினவன். இந்த அடிப்படையிலே கடவுள் என்னை தண்டிப்பது நீதியானது என்பதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். யூதாஸ் காரியோத் நாண்டு கொண்டு செத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த நாண்டு கொண்டு சாவதற்கு முன்னதாக அவனுடைய அறிக்கை என்ன? குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன், நான் ஒரு பாவி என்பதை அறிக்கை செய்து அவன் மரித்தான். ரொம்ப முக்கியம். ஆக தேவனுடைய சிக்ஷை, தேவனுடைய தண்டனை நமக்கு வரும்போது கடவுள் நீதிபரர், நான் துரோகி, நான் பாவி, நான் குற்றவாளி, நான் தண்டனைக்கு உரியவன் என்று நாம் அறிக்கை செய்வதுதான் சரி. ஆகான் எரிகோ பட்டணத்து ஆகானை குறித்து யோசுவா சொல்லும் போது என் மகனேன்னு சொல்றார். நீங்க அங்க படிச்சு பாருங்க, ரொம்ப வெரி சென்சிட்டிவ் பேசேஜ். என் மகனேன்னு கூப்பிடுறார் யோசுவா ஆகானை பார்த்து. மகனே, கடவுள் நீதிபரர் என்பதை நீ அறிக்கை செய்ப்பா, அறிக்கை செய்துட்டு நீ தண்டனைக்குள்ளாக செல். தட் இஸ் ரைட். ரொம்ப முக்கியங்கம்மா அது. கடவுள் நீதிபரர். 4 உண்மைகள், ஒரு சில உண்மைகளை நான். முதலாவது, மனிதன் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். மேன் இஸ் a moral being. அவனுடைய தன்மை, அவனுடைய செயல், அவனுடைய நோக்கம் அனைத்துமே ஒழுக்கத்துக்கு கீழ்ப்பட்டது. புரியுதுங்களா? மாரல் பீயிங். மிருகத்துக்கு ஒழுக்கம் கிடையாது, மிருகத்துக்கு சட்ட திட்டங்கள் கிடையாது, சரிங்களா? மிருகத்துக்கு தேவனுடைய சாயலாகிய பரிசுத்தம் கிடையாது, மிருகத்துக்கு பகுத்தறியும் அறிவு கிடையாது, நல்லது கெட்டது, தவறு சரி என்கிற பகுத்தறியும் தன்மை கிடையாது. மனிதனுக்கு உண்டு. இதுதான். ஆக இந்த அடிப்படையிலே ஒரு பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக அவன் அந்த கடவுளை கீழ்ப்படிந்து அவரை மட்டும் தொழுது கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டியவன். இதை அவன் செய்ய தவறுகிறபடியினாலே தேவனுடைய தண்டனைக்கு உரியவன். முதல் உண்மைதான். சில நேரம் யோசிக்கிறேன் இல்லீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? இனிமேல் படிக்கும் சார், ஐயோ பூமி வச்சு வந்துச்சு சார், 10,000 பேர் செத்துட்டாங்க சார், ஐயோ சார் அநியாயமா செத்துட்டாங்களே, அப்படி சொல்லாதீங்க. அப்படி இல்ல. மனித குழந்தையாக நான் இந்த உலகத்துல பிறந்துட்டேன்னு வச்சுங்க, நான் கடவுளுடைய நீதிக்கு கீழ்ப்பட்டவன். ஆதாம் பாவம் செய்தபடியினாலே நான் நீதி தன்மையை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து, தீமைக்கும் பாவத்துக்கும் கீழ்ப்பட்டு போனவன். இப்படி பாவத்துக்கும் தீமைக்கும் கீழ்ப்பட்டவனாக இந்த உலகத்துல நான் பிறக்கிறேன். ஆகையினாலே நான் சாவுக்குரியவன். பினிஷ். அதான் சரியான உண்மை. யாருமே வாழ்வதற்கு தகுதி உடையவர்களும் அல்ல, உரிமையுடையவர்களும் அல்ல இந்த உலகத்துல. என்ன சார் அப்படி? ஆமா. Nobody has the right to live in this world and nobody has the claim to live in this world. சரியா புரிஞ்சுதுங்களா? ஒருவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும், இந்த உலகில் வாழ எனக்கு உரிமை என்று சொல்வதற்கும் எந்த தகுதியும் கிடையாது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி ஒருவனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. அவ்வளவுதான். There ends the matter. That is pronounced judgment. இந்த உலகத்திலே ஒருவனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது. ஆகவே nobody can escape. சரிங்களா? முதல் நிலை. இரண்டாவது நிலை, கடவுள் நமக்கு வாழ்வென்கிற ஈவையும்
அந்த வாழ்விலே பல நன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்ரிதிங் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட். நல்லா புரிஞ்சுக்கலாமா? உயிர் முதல், உடல் முதல், அறிவு, ஆற்றல், திறமை அனைத்தும் தேவனுடைய அருட்கொடை. எல்லாருக்கும் கடவுளை தெரிஞ்சவன் தெரியாதவனாலும் சரி, அவன் ஆந்தமான்ல இருக்கிற ஆதிவாசியா இருந்தாலும் சரி, அவன் எவனா இருந்தாலும் சரிங்க, அனைத்து மனிதனுக்கும் அனைத்தும் தேவனுடைய அருட்கொடை. இந்த தேவனுடைய அருட்கொடைகளை மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறான். குழந்தை முதல், நீங்க தப்பு கணக்கெல்லாம் போடாதீங்க. எவ்ரிபடி not only misusing the gifts, abusing the gifts. பெரிய வார்த்தைங்க அது, புரிஞ்சுதுங்களா? சார் தெரியாம செஞ்சுட்டேன் நிறைய பேர் சொல்லி நிக்கிறாங்க. நம்ம சொல்லிக்க வேண்டியதாங்க. ஆனா நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எப்படி செஞ்சோம், ஏன் செஞ்சோம். கரெக்டுங்களாமா? அதனால தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லாதீங்க, சின்ன பிள்ளைங்க மாதிரி. அதே தப்புங்க. we know what we do and why we do, and God knows our conscience. யோவான்ல எழுதுகிறார், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மனசாட்சி அறிந்தவராக இருக்கிறார். ஆக நம்முடைய வார்த்தையில் அல்ல, அடிப்படையில் அல்ல, நம்முடைய மனசாட்சியின் அடிப்படையிலே நம்மை நியாயம் தீர்க்கிறவர். ஆக தெரியாத செஞ்சேன், ஐயோ இதெல்லாம் ஏற்கப்பட முடியாத சாக்கு போக்குகள். ஆக ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய ஈவுகளை, அருட்கொடைகளை அவன் துஷ்பிரயோக செய்கிறான், கடவுளுக்கு எதிராக பயன்படுத்துகிறான். ஏன் அவன் தண்டிக்கப்படக்கூடாது? அது இரண்டாவது உண்மை. மூன்றாவது உண்மை, நம்ம வாசித்த எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனப்படி, கலகக்காரரையும் துரோகிகளையும். மூன்றாவதாக, அனைத்து மனிதரும் தேவனை எதிர்க்கிற கலகக்காரர், ரிபல்லியஸ் பீப்புள். இதெல்லாம் ஏதோ ஒரு இனம், ஒரு ஜாதி, ஒரு மக்கள் கூட்டம் இல்லைங்க. அனைத்து மனிதனும் ஆதாமுக்குள் பாவ இயல்பின் அடிப்படையில நாம் கடவுளை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறோம். உதாரணமா நம்ம இந்திய நாட்டு எடுங்க, தமிழ்நாடு. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் யாராச்சும் அதை பத்தி கவலைப்படுறாங்களா? ஆக மெய்யான கடவுளை தள்ளிவிட்டு பொய்யான தெய்வங்களை வழிபடுகிற ஒரு பரிதாபத்துக்குரிய முரட்டாட்டமான கலக குணமுள்ள ஒரு மக்கள் சமுதாயத்தின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகவே மனிதன் ஒரு நீதி தன்மை உடையவனாக நீதியுள்ள கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவரை மட்டும் ஆராதித்து அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டியவன். அதை செய்ய தவறும் போது அவன் தண்டனைக்குரியவன். மூன்றாவதாக, அந்த கடவுளை மனப்பூர்வமாக எதிர்க்கிறவனாக இருக்கிறான். நீங்க எதிர்க்கிறவனாக இருக்கிறான்னு சொன்ன உடனே நாங்களாம் அப்படி செய்யலையே சார் அப்படின்னு உடனே நம்ம பதில் சொல்ல முற்படுகிறான். அப்படி இல்லைங்கம்மா. அதாவது நான் சொல்றது முழுமையான வாழ்க்கை. என்னுடைய சிந்தனையில கூட நான் கடவுளுடைய சித்தத்துக்கு பதிலாக என்னுடைய சித்தத்தை நான் விரும்புவேனாக, அது கலகம். அதான பேதுரு செய்தா. ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமாரன் மூப்பர்களால் அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவர் கொலை பண்ண போகிறார்னா பேதுரு சொல்றான், ஐயோ ஆண்டவரே உமக்கு அப்படி நடக்கலாகாது. ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே. எவ்ரி தாட் which is against the will of God is rebellious. அப்ப கணக்கு போடுங்க மீதி விஷயம்லாம். ஆகையினால தான் ரொம்ப கவனத்தோடு நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும். நம்முடைய சிந்தனையிலே பிறக்கக்கூடிய ஒரு சின்ன எண்ணம் கூட கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனால்தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நோவாவோடு காலத்திலே பேசும்போது என்னமா சொல்றாரு? 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமா, அக்கிரமம் என்பது செயல்களுமா, அப்புறம் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று அன்னைக்கு கண்டாருங்கம்மா, இன்னைக்கு இல்ல. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. அவன் என்ன செய்யணும்? தண்டிக்கவே. நான்காவது, யாருமே கடவுளுடைய நீதியை குறித்தோ நியாய தீர்ப்பை குறித்தோ ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. நான்காவது, இப்படிப்பட்ட மனிதனுக்கு கடவுள் கிருபையின் நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்க சிறையிருப்புக்கு வருவதற்கு முன்னதாக 1000 ஆண்டுகள் கானான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்களுக்கு சுதந்திரத்தை தந்தார். அவர்களுக்கு ஆசாரியர்களை தந்தார். அவர்களுக்கு பலிகளை தந்தார். அவர்களுக்கு தீர்க்க தரிசிகளை தந்தார். அவர்களை வழி நடத்துகிற நல்ல மெய்ப்பர்களாகிய ராஜாக்களை தந்தார். 1 வருஷமா 2 வருஷமா 1000 வருஷம். மனம் திரும்பினாங்களா? இல்லைங்களே. இதுக்கு பேர் ஆங்கிலத்துல அப்ஸ்டினேஷன். கடவுளை எதிர்க்கிற ஒரு பிடிவாதம். கடவுளினால் சொல்றது நான் என்ன செய்யறது? 32ஆம் வசனங்கம்மா. மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல,
1000 வருஷம் என்னப்பா செஞ்சாங்க இவங்க? 95ஆம் சங்கீதமா அங்க சொல்றாரு, 40 வருஷம் இந்த ஜனங்களை நான் ஆலோசித்து பார்த்த வனாந்தரத்துல இவர்கள் வடிவு போகிற ஜனம் என்றும் இருதய கடினம் உள்ளவர்கள் என்றும் என் மனதிலே நிர்ணயித்து அவர்களை நான் அழிவுக்கு ஒப்பு கொடுத்தேன் சொன்னாரா? சொன்னார். இதான் மனிதனுடைய இயல்பு. நல்லா புரிஞ்சிடுச்சீங்களா? ஆகவே மிக அதனால எப்போதுமே தயவுசெய்து சொல்லாதீங்க, எந்த சாவு எந்த விபத்து ஆக்சிடென்ட் நடக்குது இல்லீங்களா, ஐயோ தெரியாம சேர்த்துட்டாங்க சார், ஐயோ அநியாயமா சேர்த்துட்டாங்க சார், ஏன் தான் கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல சார், இப்படி எல்லாம் never say that. You don't know. I don't know. 2003ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 7ஆம் தேதி என்னுடைய மூத்த அண்ணன் டேராடூன்ல அவருடைய மருமகன் அவரோடு கூட 6 பேர் அலங்கு நல்லா என்கிற கங்கை நதியின் விழுந்து 7 பேர் மரித்து போனார்கள். உடல் சிதறடிக்கப்பட்ட அப்படியே எலும்பு கிளும்பெல்லாம் அப்படியே சிதறிச்சு மூட்டை கட்டி எத்தனை வந்து வச்சிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னு கவனிச்சிங்களா? எங்க அண்ணன் 1/2 மணி நேரம் கல்ற தோட்டத்துல பிரசங்கம் பண்ணார். கிட்டத்தட்ட 1000 பேர் கூடியிருந்தாங்க கல்ற தோட்டத்தில். மதியானம் 2 மணி வெயில், 2 மணி வெயில்ல 1000 பேர் வந்திருக்காங்க கல்லற தோட்டத்துக்கு. 1/2 மணி நேரம் எங்க அண்ணன் பேசினார். என்ன பேசினா தெரியுமா? கடவுள் நீதியுள்ள, அவர் செய்வதெல்லாம் நீதி. வாட் எவர் இட் டஸ் இஸ் ஹோலி அண்ட் ரைச்சஸ்னஸ். அவருடைய நீதியான நடத்துதலுக்கு நான் தலை வணங்குகிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் எப்ப அழுதார்னு நான் அழுததை நான் பார்க்கல. எங்க அண்ணன் அழுதனா, எங்க அண்ணி அழுதுட்டு இருந்தாங்க, எங்க அண்ணியால பேச முடியல, ஒண்ணும் முடியல. ஆனா எங்க அண்ணன் எப்ப அழுதுருப்பாரு எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? கடவுள் செய்வதெல்லாம் நீதி, அந்த நீதிக்கு முன்பாக நான் தலை வணங்குகிறேன். அவ்வளவுதான்ப்பா, ஒரு பேச்சு கிடையாது. நான் மௌனமா இருப்பேன் யோபை போல. நல்லா ஞாபகம் வச்சு, எந்த சாவா இருக்கட்டுங்க, அது எவ்வளவு பெரிய மனிதனா இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். தேவனுடைய மனிதனா இருந்தா அவருடைய மரணத்துக்காக நாம் துதிப்போம், கடவுளை மகிமைப்படுத்தும். நமக்கு விளங்காத மரணமா இருக்குதா, அமைதியாக இருக்கும். கடவுள் நீதி உள்ளவர், அவ்வளவுதான். அது எதுனா நடக்குது, ரொம்ப கஷ்டங்கம்மா. அதுக்குதான் இவ்வளவு நேரம் எதுக்கு பிரசங்கம் பண்ணி நிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பல நேரத்துல கடவுளுடைய நீதியை, கடவுளுடைய பரிசுத்தத்தை நாம் குறை சொல்லுகிறவர்களாக, குற்றப்படுத்துகிறவர்களாக எசேக்கியேல் காலத்தில் வாழ்ந்த யூத மக்களை போல இருக்கிறோம். கடவுளுக்கு விரோதமாக கலகம் புரிந்து அவரை எதிர்த்து அவரை நிந்தித்து அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி எல்லாம் நாசம் பண்ணிட்டு, ஐயோ கடவுள் ஏன் தான் அப்படி தண்டிக்கிறார் தெரியலையே. எவ்வளவு பயங்கரமான மனிதன் பத்தீங்களா? அததான் சொல்ற பா, அப்படி சொல்லாதீங்க, நான் நீதியுள்ள தேவன். சரிங்களா? இன்னொரு முரண்பாடு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படி. நான் உன்னில் எருசலேமில் யூதேயாவில் நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினால். போதுங்கம்மா, என்ன புரிஞ்சிச்சிங்க? உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? சார் சொல்றீங்க துன்மார்க்கம் பாவம் செய்தான், அக்கிரமக்காரன் அநியாயம் செய்தான், கடவுள் அடிச்சாரு தண்டிச்சாரு, பரவாயில்ல சார், அது எனக்கு புரியுது சார். சன்மார்க்கன் போட்டுக்கிறாரு. ஆமா, இதுக்குதான் வேதத்தை ரொம்ப கவனமா படிக்கணும்ன்றது. அவசரமே படக்கூடாது. முதல்ல அப்படித்தானே ஆரம்பிக்குதுங்க, துன்மார்க்கன் ஆரம்பிக்கலீங்களே. நீங்க நல்லா படிங்க, பொறுமையா படிங்க. நான் முதலாவது சன்மார்க்கனையும் பின்பு துன்மார்க்கனை நான் அடிப்பேன். யாரும் என்ன கேட்க முடியாதுப்பா, நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். கடந்த வாரத்துல ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காரு, நாகப்பட்டினம் அக்கரம்பட்டி, அக்கரம்பேட்டைன்னு நினைக்கிறேன். நான் அந்த பகுதிக்கு சென்று இருக்கிறேன் வெள்ள நிவாரண உதவி செய்வதற்காக. இந்த அக்கரம்பேட்டையில அவர் பேரு, பழைய பேரு பரமேஸ்வரன், இந்து, ஆனா கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறார். அவருடைய மனைவி, 3 பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைங்க, கடைசி பையன் 8 வயசு, 2 பெண் பிள்ளைங்க 11 வயசு 9 வயசு. என்னமோ சுனாமி வந்த ஞாயிறு காலையில 7:30 மணி அளவுல அவரு வீடு இங்கன்னா நம்ம கெலிஸ் ஜங்ஷன்ல கடல்மா, நேர கடல் தான், நடுவுல தடுப்பு எதுவும் கிடையாது. அந்த பிள்ளைங்க விளையாண்டு கொண்டு இருக்காங்க. இவர் கூப்பிடுறார் பரமேஸ்வரன், அம்மா டைம் ஆயிடுச்சு, வாங்க சபைக்கு போலாம், இத வந்துடுறேன்ப்பா அப்படின்னு விளையாண்டு கொண்டு இருக்காங்க. இப்படி கண்ணு மூடி அப்படி கண்ணு திறதுக்குள்ள அலை வந்துச்சு. பையன் பார்த்துட்டு ஓடியாந்துட்டான் அப்பா கிட்ட. அப்பா கைய புடிச்சிட்டார். அந்த 2 பெண் பிள்ளைங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. முதல் அலை முடிஞ்சிருச்சு. அடுத்த சில நிமிஷத்துல அடுத்த பெரிய அலை வந்துச்சு. பெரிய அலை வந்த உடனே இவரால நிக்க முடியல, பையன் என்ன இழுத்துட்டு போயிடுச்சு, ரொம்ப போர்ஸ். அது 3வது அலை வருது. இதெல்லாம் மனைவி மெத்த மேல இருந்து பாத்துன்னு இருக்கிறாங்க, இப்படி நின்னு பாத்துன்னு இருக்காங்க. அது நடந்து இருக்குது எதிர்க்க. 3வது அலை வந்த உடனே இவரால நிக்க முடியல, பக்கத்தில் இருந்த பனை மரத்துல ஏறிட்டார். அடுத்த அரை மணி நேரத்துல அலை மடிஞ்சிருச்சு. தான் பிள்ளைங்களை தேடுற. அந்த 2 பிள்ளைங்களும் நாகப்பட்டினம் ஸ்டேஷனுடைய அதுக்கு கீழே அரிச்சிட்டு போடல, அந்த கீழே போய் 2 பெண் பிள்ளைகளுடைய, ஒருவேளை அந்த 2 பிள்ளைகளையும் ஒன்ன கையில பிடிச்சிருந்தது போல இருக்குது. அந்த தண்டவாளத்துல சொருகி இருந்தது. தன்னுடைய மகன் ஏறக்குறைய 1 furlong தூரத்துல ஒரு செவுத்துல அடிபட்டு, டு ஐடென்டிஃபை த பாடி இஸ் வெரி டிஃபிகல்ட். எத்தனையோ பிணங்கள் கிடைக்கவில்லை, கரெக்டுங்களா?
அந்த 3 பணங்களையும் எடுத்து அவரே அடக்கம் பண்ணி அன்று ஆண்டவருக்கு தானும் தன்னுடைய மனைவியும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, இந்த 3 பிள்ளைகளை நீர் எங்களுக்கு தந்தீர், இந்த 3 பிள்ளைகளை நீர் எடுத்துக்கொண்டீர். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி இந்த உலகத்துல வாழ வேண்டும்? இன்றைக்கு அந்த திரு பரமேஸ்வரன் அவருடைய வீட்டில் 25 சுனாமியினாலே தகப்பனையும் தாயும் இழந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஆதரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். கடவுள் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அழிப்பார். நம்ம கேள்வி கேட்க முடியாது, நேரம் ஆயிடுச்சுங்கம்மா, நம்ம செய்திக்கு இன்னும் வரவில்லை, சரிங்களா? ஆக 20ஆம் அதிகாரத்துல நம்ம திருப்பிக் கொள்வோம். 20ஆம் அதிகாரத்துல 45 முதல் ஆண்டவர் சொல்றாரு. 47ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன். போதுங்கம்மா. 21ஆம் அதிகாரம் இல்லீங்களா? 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையில் இருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். ஆகவே என்னப்பா சொல்லாதீங்க, இயற்கையின் சீற்றங்கா, சுனாமி வந்துச்சுங்க, காட்ரினா நாள அழிஞ்சிடுச்சுங்க, இப்படி எல்லாம் சொல்லி இருக்காதீங்க. நான் அதை செய்தேன். நம்முடைய நாட்டு பகுதியிலும் இந்தோனேஷியாவிலும் அந்தமான் தீவுகளிலும் தாய்லாந்திலும் சுனாமி என்கிற அழிவை கர்த்தர் அனுமதித்தார். அமெரிக்காவின் தென்பகுதியில நியூ ஆர்லியன்ஸ் என்கிற அந்த கடற்கரை பட்டணத்திலே நடந்த துன்மார்க்கம், விக்கிரக ஆராதனையின் அடிப்படையில காட்ரினா என்கிற ஒரு புயல் கடவுள் அனுமதித்து அந்த நகரத்தை சின்னா பின்னமாக்கி, பாகிஸ்தான் பகுதியிலே பூமி அதிர்ச்சியை அனுமதித்து ஆயிரக்கணக்கான மக்கள் சில வினாடிகளிலே மடிந்து போனார். ஆகவே இவைகளை யார் செய்து கொண்டிருக்கிறார்? கர்த்தராகிய நான் செய்து கொண்டிருக்கிறேன். தேவன் நியாயாதிபதியாயிருக்கிறார். தேவன் நீதி உள்ளவராக இந்த பூமியை நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று சொல்ல. 20ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வசனங்களை நீங்க படிப்பீர்களானால், எகிப்து தேசத்திலிருந்து வந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே நியாய தீர்ப்பை கண்டார்கள். சிவந்த சமுத்திரத்திலே பார்வோனுடைய சேனை அழிக்கப்பட்டதை கண்டார்கள். ஆனால் மோசேயின் கீழ் 40 ஆண்டுகள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுடைய கற்பனைகளை மீறி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து தங்களுடைய இச்சைகளின்படி அவர்கள் செயல்பட்டபடியினாலே 40 ஆண்டுகள் அவர்களை அலைய திரிந்து நான் அவர்களை சங்கரித்தேன். அதை மறந்துடாதீங்கப்பா. எப்படி எகிப்தை நான் அழித்தேன், அவ்விதமாகவே என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாது போனபடியினாலே 36ஆம் வசனத்துல வழக்காடினது போல, ஆமா, அவர்களை நான் சங்கரித்தேன். என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ல, யோசுவா காலேப் என்கிற 2 பேர்களை தவிர வேறு ஒருவரும் கானான் தேசத்துல நீங்க காலடி வைக்க போறது. ஆக எதுக்கு அதை சொல்றாரு? கடவுள் தம்முடைய வரலாற்றிலே அவர் நீதியுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏதேன் தோட்டம் முதல் காயினை உட்பட நாம வாசித்த நோவா காலத்திலே, நோவாக்கு பிற்பாடு பாபேல் கோபுரம், பாபேல் கோபுரத்துக்கு பிற்பாடு சோதம் குமாரா, சோதம் குமாராக்கு பிற்பாடு எகிப்தினுடைய அழிவு, பார்வோன் சேனைகளுடைய அழிவு, அதற்கு பிற்பாடு கானான் தேசத்துல 31 ராஜாக்களினுடைய அழிவு. இத்தனை நியாய தீர்ப்புகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அதே கடவுள் தான் இன்றைக்கு உங்களை நான் அழிக்கப் போகிறேன் அக்னியாக, பட்டயமாக. 45 முதல் 48 வசனங்களிலே தேவனுடைய கோபாக்கினை, the wrath of God is symbolized as a fire from heaven. சோதோம் குமாராவை பட்சித்த அக்னியை போல நான் உங்கள் மீது வருவேன். 21ஆம் அதிகாரம் இல்லீங்களா, 3 முதல் 5 வசனங்களிலே பட்டயமாக, தனி மனிதனை நியாயம் தீர்க்கிற பட்டயமாக நான் வருவேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவன் கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தேவ கோபம்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்குது, ஆங்கிலத்தில் the wrath of God has revealed from heaven against all unrighteousness of man. மனிதனுடைய எல்லா விதமான அநியாயத்துக்கு விரோதமாக. யார் என்ன கேட்க போறது, யார் என்ன கேட்க போறது, யாருக்கு நான் பதில் சொல்லணும் சொல்லிங்கிறாங்களே, அவங்களுக்கு விரோதமாக என்னுடைய கோபம் வெளிப்படும். கடவுள் நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். இந்த நீதிக்கும் பரிசுத்துக்கும் எதிரான அனைத்து காரியங்களையும் தேவனுடைய கோபம் பட்சித்து போடும். எப்படி ஒரு நெருப்புக்கு எதிராக
எரியக்கூடிய எந்த பொருளும் இருக்க முடியுங்களா? நெருப்பு எரியுதுங்கம்மா, எரியக்கூடிய ஒரு பொருள் அங்கு நிலைத்திருக்க முடியுமா? முடியாது. அதான் அதனுடைய பொருள். தேவனுடைய கோபத்துக்கு எதிராக ஒருவரும் நிற்க முடியாது. அத 2 முறை ஆண்டவர் சொல்லுகிறார். தென் தேசம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது வெறும் யூதா மாத்திரமல்ல, பாபிலோனிய படைகள் எகிப்து தேசத்தை, பெலிஸ்தியாவை, அரபு நாடுகளை, யூதேயாவை, சீரியாவை, அனைத்து தென் தேசத்தையும் அது பட்சித்து போட்டது. அது ஒரு ஹிஸ்டரி, அது வரலாறு. அப்புறம் 21ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது குறிப்பாக 3ஆம் வசனத்துல இஸ்ரவேல் தேசம் என்று நம்ம பார்க்கிறோமா? குறிப்பாக நான் இஸ்ரவேல் தேசத்தை அழித்து போடுவேன். சரிங்களா? நம்ம முடிவுக்கு வரலாம். சரி சார், தேவன் நீதியுள்ளவர், பரிசுத்தர், பட்சிக்கிற அக்னி போன்றவர், உண்மைதாங்க. 136ஆம் சங்கீதம் சொன்னுச்சு, அவர் கிருபை என்றும். யாருக்கு சார்? கடவுள் அனைத்து மனுக்குலத்துக்கும் அவர் நீதிபரராக இருக்கிறார். நல்ல வார்த்தை கவனிச்சுட்டு வாங்க. அனைத்து மனிதர்களையும் அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கிருபை அளிக்கிறவர். இதுதான் வித்தியாசம். 20ஆம் அதிகாரம் 44ஆம் வசனப்படி, 20ஆம் அதிகாரம் 44. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவுது. 33ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி நான் உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே உங்களை குடியேற்றுவேன். பாத்தீங்களா? நீதிபரராகிய கர்த்தர் தமது மக்களுக்கு கிருபையுள்ள தேவனாக, ரட்சிக்கிற தேவனாக, அவர்களை குடியேற்றுவிக்கிற, வாழ்வழிக்கிற தேவனாக இருக்கிறார். 36ஆம் அதிகாரத்துலதான் அதை எப்படி செய்கிறார் என்பதை விளக்குகிறார். நமக்கு நேரம் இல்லைங்க, இருந்தாலும் நம்ம படிப்போம். 25ஆம் வசனம், 26ஆம் வசனம். எசேக்கியேல் 36, 25, 26. அப்பொழுது நான் உங்கள் மேல், ஜலம் என்பது கர்த்தருடைய வசனங்கமா, நம்ம பின்னால படிப்போம். நான் உங்கள் மேல் சுத்தமான வசனத்தை அருளுவேன். உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி, நீங்க சுத்தமாக்கிக்க முடியாதுங்க. ஒரு குழந்தை இருக்குது, அசிங்கம் பண்ணிச்சு, அதுவே சுத்தம் பண்ணிக்குமா? என்னது? பண்ணவே பண்ண. நீங்க உங்களை பண்ணிக்க முடியாது. உங்ககிட்ட எந்த சக்தியும் கிடையாது. உங்களுடைய உபவாசமோ, உங்களுடைய நற்கிரியையோ, உங்களுடைய தான தர்மமோ, உங்களுடைய பக்தி பலிகளோ, ஐயோ எதுவுமே உதவாது. அதனால நீங்க சுத்திகரிக்கப்பட முடியாது. நான் உங்களை சுத்தமாக்குவேன். 26ஆம் வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை, அதான் சொன்ன அப்ஸ்டினேஷன், the heart of abstination, கடவுளை எதிர்த்து நிற்கிற பிடிவாதமான முரட்டாட்டமான இருதயத்தை நான் எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். என்ன அழகான ஒரு உண்மை பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரல்ல, 27ஆம் வசனத்துல, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் செய்ய பண்ணுவேன். அப்ப என்ன செய்வீர்கள்மா? எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து உங்களுடைய எல்லா பொல்லாப்புகள் நிமித்தம், இதுதாங்க மனம் திரும்புதல், இதுதாங்க மனமாற்றம், இதுதான் ரட்சிப்பு. இது மனிதனாலே வரக்கூடியது அல்ல. தொடர்ந்து இந்த பகுதியை படிக்க போகிறோம். ஆக தேவனுடைய கிருபை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு, அவரால் மீட்கப்படுகிற மக்களுக்கு மட்டுமே அளிக்கப்படுகிறது. தலைவனுக்கு ஜெபிப்போம். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய நீதியை குறித்த பயம், அவருடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு பயங்கரம் நமது இதயத்திலே காணப்படுகிறதா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நான் நியாயம் விசாரிப்பேன். ஒருவரும் என் கையில் இருந்து தப்பி போவதில்லை. காலை வேளையிலும் அருமையான சகோதரனே, சகோதரியே, தமது அன்பை வெளிப்படுத்தின, சிலுவையின் மூலமாக வெளிப்படுத்தின கிறிஸ்துவுக்கு விரோதமாக நாம் செயல்படுகிறோமா? நம்மை இந்த ஆவிக்குரிய வாழ்வுக்குள்ளாக புது சிருஷ்டிகளாக மாற்றின பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்புகளை அறிந்தவனாக, உணர்ந்தவனாக, அதனுடைய பயங்கரத்தை கண்டவனாக நான் மனம் திரும்ப செய்தார்கள். இந்த நேரம் மட்டுமாக உம்முடைய கிருபையின் தயவு கடாட்சித்ததே என்பதை உணர்ந்து நம்மை தாழ்த்துவோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே யூதா நிருபத்திலே
அங்கு பரியாசக்காரர் நோவாவின் காலத்தில் நடந்தது போல தேவனை நிந்தித்து பரியாசம் செய்வார்கள். எப்போது இயேசு வருவார், எப்படி இந்த உலகம் அழிந்து போகும் என்றெல்லாம் பரியாசக்காரர் பேசுவார்கள். நீங்களோ அவர்களை விட்டு விலகி இந்த உலகத்தின் அசுத்தங்களில் இருந்து உங்களை விலக்கி பரிசுத்தத்தோடு வாழுங்கள் என்று யூதா நம்மை எச்சரிக்கிறார். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் நம்மை நாமே தாழ்த்துவோம். அன்பின் ஆண்டவரே, முது இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொள்ள நீர் சித்தம் கொண்டபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கோபாக்கினைக்கு முன்பாக நிற்பவன் யார்? தேவனே, நீதியுள்ளவரே, நீரே எங்களை ரட்சியும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். எங்களுடைய கல்லான இருதயம் மாற்றப்பட, எங்களுடைய செயலற்று போன வாழ்க்கை உமது ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட தேவரீர் அருள் செய்யும். எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு ஞான இருதயத்தை தார். இந்த உலகத்தை அல்ல, அழிந்து போகிறவைகளை அல்ல, அழியாத மகிமையை எதிர்நோக்கினவர்களாக நாங்கள் வாழ வழி நடத்தும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.